பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் கைத்தடியில் பல்வேறு தொழில்நுட்பங்களை புகுத்தி புதிய கருவியை உருவாக்கியுள்ளனர் இளைஞர்கள். விழியற்றோருக்கு வழிகாட்டும் இந்த கண்டுபிடிப்பு குறித்து இப்போது பார்க்கலாம். பார்வை மாற்றுத்திறனாளிகளின் மூன்றாவது கையாக இருப்பது அவர்கள் பயன்படுத்தும் கைத்தடி. எதிர்ப்படும் பொருள் என்ன என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் புதிய ஸ்மார்ட் கைத்தடியை உருவாக்கியுள்ளனர் கோவையைச் சேர்ந்த மின்னணு மற்றும் மென்பொருள் பொறியியல் பட்டதாரி இளைஞர்கள் அபுதாகிர் மற்றும் ஆனந்த கிருஷ்ணன். இப்போ ரோட்டில் ஒரு விஷுவல் இம்பேர்ட் நடந்து போயிட்டு இருக்காரு அப்படின்னா அவருக்கு ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் இருக்காங்களா, ஒரு கார் இருக்கா, ஒரு லாரி இருக்கா அப்படின்ற விஷயத்தை அவங்களுக்கு ஆடியோ அவுட்புட்டாக தந்துச்சு அப்படின்னா ஃபர்தர் டெசிஷன் மேக்கிங் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். விஷுவல் இம்பேர்டுக்கு எலக்ட்ரிக்கல் ஹசார்ட்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ ஒரு சுவிட்ச் பாக்ஸில் போய் கரெக்டாக லைட் ஆன் பண்ணுறாங்களா, லைட் ஆஃப் பண்ணுறாங்களா அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியறது கிடையாது. நார்மலாக நம்ம வாய்ஸ் இன்புட் மூலமாகவே அப்ளையன்சஸை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை உள்ளே கொண்டு வந்திருக்கும். 3 வகையான தொழில்நுட்பங்களுடன் கூடிய இந்த கருவி மூலம் எதிரே வரும் பொருட்களை அறிவதற்காகவும் மின்சார பயன்பாட்டை வாய்மொழி மூலமாக கட்டுப்படுத்தவும், தனியாக இருக்கும்போது செய்திகள், பொது அறிவு உள்ளிட்டவற்றை அறிந்து கொள்ளவும் இந்த கருவி பயன்படுகிறது. 23 எம்எல்ஏக்களை பார்லிமெண்டரி செயலர்களாக நியமித்தார். இணையமைச்சர் அந்தஸ்திலான இந்த பதவியை ஏற்றதன் மூலம் 23 எம்எல்ஏக்களும் நமக்கு முன்னாடி இந்த பொருள் தான் இருக்குங்கிறத சொல்கிறதுனால எங்களால் ஈஸியாக நடக்க முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளையன்சஸ் கண்ட்ரோல் பண்ணுறதை பற்றி அந்த டிவைஸில் இருந்தது. இப்போ வாய்ஸ்லேயே அப்ளையன்சஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுனால அந்த டிஃபிகல்ட்டிஸ் இல்லாமல் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியுது. பர்சனல் அசிஸ்டண்ட் மூலிமா எனக்கு தேவையான விஷயங்களை நானே வாய்ஸ் மூலிமா கண்ட்ரோல் பண்ணி கேட்க முடியுது. இந்த இளைஞர்களின் கண்டுபிடிப்பு தமிழக அரசின் மாணவர்கள் கண்டுபிடிப்பு என்ற திட்டத்தில் தேர்வாகி உள்ளதால் அந்த ஆய்வுக்கூடத்தில் இருந்து தொடர்ந்து தமிழக அரசின் உதவியுடன் இந்த கருவியை உருவாக்கியுள்ளனர். பல்வேறு நவீன தொழில்நுட்பங்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இந்த கருவி பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கையில் வழிகாட்டியாகவே அமைய உள்ளது. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியோடு சுஜாதா.